வணக்கம் குட்டீஸ். இன்று நாம் இசைஞானியார் மற்றும் அவருடைய புகழ்பெற்ற மகன் சுந்தரரின் அற்புதமான கதையை கேட்கப் போகிறோம். இது நிறைய அதிசயங்களும் பக்தியும் நிறைந்த கதை. கோயில்களாலும் தேவார பாடல்களாலும் சிவபெருமானின் பெருமையாலும் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற புனித நகரம் திருவாரூர். திருவாரூரில் கௌதம கோத்திரத்தைச் சேர்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவர்தான் நம் கதையின் நாயகியான இசைஞானியார். இசைஞானியார் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார். தினமும் சிவனை மனதார வணங்கி மகிழ்வார். இவர் திருமண வயதை அடைந்ததும் சடைய நாயனார் என்ற சிறந்த சிவபக்தருக்கு இவரை திருமணம் செய்து வைத்தார்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து தினமும் சிவபெருமானை கும்பிட்டு சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இசைஞானியார் சடைய நாயனார் தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் புகழ்பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார். இங்கே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் குட்டீஸ். அப்பா சடையனார், அம்மா இசைஞானியார், மகன் சுந்தரர் என இந்த குடும்பத்தில் உள்ள 3 பேருமே நாயன்மார்கள் ஆனது மிகப்பெரிய பெருமையாகும். சின்ன வயசுல இருந்தே சுந்தரருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், தமிழ், வேதங்கள்னு எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பா சொல்லிக் கொடுத்தாங்க. சுந்தரர் பெரியவரானதும் பறவை நாச்சியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு தினமும் சிவனை வழிபட்டு இன்பமாக வாழ்ந்து வந்தார். ஒருநாள் சுந்தரருக்கு தன் நெருங்கிய நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாரை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை வந்தது. உடனே மனைவியிடம் விடைபெற்றுக் கொண்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு மற்ற பக்தர்களோடு தனது பயணத்தை தொடங்கினார் சுந்தரர். பழைய சோழ நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு கொங்கு நாட்டில் உள்ள திருப்புக்கொடியூர் என்ற ஊருக்கு வந்தார். அந்த ஊர் தெருவில் சுந்தரர் நடந்து போகும்போது ஒரு விசித்திரமான காட்சி. ஒரு வீட்டில் மேளதாளத்தோடு சந்தோஷமாக விழா நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு நேர் எதிரே இருந்த வீட்டிலோ மக்கள் அழுது கொண்டு மிகவும் சோகமாக காணப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்ட சுந்தரர், ஏன் இந்த 2 வீட்டிலும் இப்படி மாறுபட்ட நிலைமை என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், சுவாமி, 2 சிறுவர்கள் குளத்தில் குளிக்கப் போனார்கள். அதில் ஒருவனை முதலை விழுங்கிவிட்டது. உயிர் பிழைத்த மற்ற பையனுக்குத்தான் இன்று விழா நடக்கிறது என்றார்கள். அப்போது மகனை இழந்த அந்த பெற்றோர்கள் சுந்தரர் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஓடோடி வந்து தங்கள் துக்கத்தை மறந்து அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள். இவ்வளவு துக்கத்திலும் என்னை பார்த்ததும் இவர்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் வருகிறதே என்று அவர்களின் மாபெரும் பக்தியை பார்த்து சுந்தரர் மனம் கரைந்தார். இவர்களின் கவலையை நான் கட்டாயம் தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்த சுந்தரர் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த முதலை இருக்கும் குளத்தங்கரைக்குச் சென்றார். குளத்தின் முன் நின்று சிவபெருமானை மனதார நினைத்து ஏற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் ஒரு இனிமையான பாடலை பாடினார் சுந்தரர். 4வது பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. தண்ணீரிலிருந்து ஒரு பெரிய முதலை வெளியே வந்தது. அந்த முதலை தான் பல வருடங்களுக்கு முன் விழுங்கிய சிறுவனை எவ்வித காயமுமின்றி உயிருடன் அப்படியே கரையில் கக்கியது. பெற்றோர்கள் ஓடிப்போய் தங்கள் பிள்ளையை கட்டிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். சுந்தரரின் பாதங்களில் விழுந்து நன்றி சொன்னார்கள். மக்கள் எல்லோரும் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க என்று கோஷமிட்டார்கள். அதன் பிறகு பயணத்தை தொடர்ந்த சுந்தரர் சேர நாட்டை அடைந்தார். நண்பர் வருவதை அறிந்த சேரமான் பெருமாள் ஊரை அலங்கரித்து யானை மீது வந்து வரவேற்றார். சுந்தரரை பார்த்ததும் சேரமான் யானையிலிருந்து இறங்கி ஓடோடி வந்து அன்பாக கட்டிக்கொண்டார். மக்கள் கடல் அலை போல திரண்டு வந்து ஆரவாரம் செய்தார்கள். சேரமான் பெருமாள் சுந்தரரை தனது யானை மீது ஏற்றி அவருக்கு பின்னால் அமர்ந்து வெண்கொற்றுக் கொடியை பிடித்தபடி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் பல சிவத்தலங்களுக்குச் சென்றார்கள். ஒருநாள் சுந்தரர் குளத்தில் குளித்துவிட்டு சிவன் கோவிலுக்குச் சென்று தலைக்கு தலைமாலை என்ற பாடலை பாடினார். அப்போது சிவபெருமான் சுந்தரரின் பக்தியில் மகிழ்ந்து தேவர்களை அனுப்பி அவரை ஒரு வெள்ளை யானையில் கைலாயத்திற்கு அழைத்து வரச் சொன்னார். சுந்தரர் கைலாயத்திற்குச் செல்வதை உணர்ந்த நண்பர் சேரமானும் உடனே ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி நமச்சிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டு கைலாயம் நோக்கி பறந்தார். இருவரும் கைலாயத்தை அடைந்து சிவபெருமானை நேரில் தரிசித்து பாட்டு பாடி மகிழ்ந்தார்கள். இறைவன் இருவருக்கும் சிவகண தலைவர்களாக இருக்கும் மாபெரும் பதவியை கொடுத்து ஆசீர்வதித்தார். பார்த்தீர்களா குட்டீஸ்? இசைஞானியார் குடும்பத்தைப் போல உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் எப்போதும் நம்மோடு இருப்பார். துன்பம் வந்தாலும் நம்பிக்கையை விடக்கூடாது. இசைஞானியாரின் இந்த அற்புதமான பக்தி வாழ்க்கையை போற்றும் வகையில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவருக்கு குருபூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். டாடா.